அன்பார்ந்த முகநூல் நண்பர்களே, இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய தலைப்பு தமிழிசை கருவியான பறை இசையை பற்றி. பறை ஒரு தமிழிசை கருவியாகும். இது தோலாலான மேளமாகும். பறை என்ற சொல் பேச்சை குறிப்பதாகும். பேசு என பொருள்படும் அறை என்ற சொல்லிலிருந்து பறை தோன்றியது. பன்னெடுங்கால வரலாற்றை தன்னகத்தே கொண்டுள்ள பறை ஓர் இசைக்கருவி மட்டுமல்ல, தொல்குடி தமிழ் சமூகத்தின் சொத்து. தோலிசை கருவிகளின் தாய். தமிழினத்தின் தொன்மையான அடையாளம் பறை இசை. எங்கெல்லாம் தமிழன் பயன்படுத்தினான் தெரியுமா? பெருகி வரும் புனலை அடைக்க, உழவர் மக்களை அழைக்க, போரின் போது போர் வீரர்களை அணிதிரட்ட, வெற்றி தோல்வியினை அறிவிக்க, வயல்வெளிகளில் உழவு வேலை செய்வோர்க்கு ஊக்கமளிக்க, விதைக்க, அறுவடை செய்ய, காடுகளில் விலங்குகளை விரட்ட, இயற்கை விளையாட்டில், கூத்துக்களில், விழாக்களில், இறப்பின் பல்வேறு கூறுகளுடன் பறை இணைந்தே இயங்கியது. ஆனால் தற்பொழுது பறை ஒடுக்கப்பட்ட மக்களின் இசைக்கருவியாக விளங்குகிறது. அதன் தொன்மையினை பற்றி விளக்க ஓர் சிறு கவிதை.